ஹாய் மக்களே, ஃபர்கிவ் பட் நாட் ஃபர்கெட் அப்படின்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அதாவது நீ எல்லாரையும் மன்னிச்சிடு ஆனால் எதையும் மறக்காத. ஸோ இந்த உலகத்தில் நிறைய காரியத்தை மறக்காத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இதை மறக்காத, இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோ, இதை ரீகலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு 4 காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்பில் நமக்கு முன்னாடி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ஓகேப்பா என் ஸ்ட்ரென்த்துக்கு இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளை விட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம எபிலிட்டியோட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் நம்ம இருதயத்தில் இருக்கும். அதே சுச்சுவேஷன் தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஆண்டு வச்சிருக்க அந்த ப்ராமிஸ் லேண்ட் கானானை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய எதிரிகள், சத்துருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது, இஸ்ரேல் ஜனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சத்ருக்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய ஆர்மிஸுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்து இவங்களுக்குள்ள பயம் வருது. அப்படி பயம் வரும்போது ஆண்டவர் இந்த 4 விஷயத்த மறக்கவே மறக்காத அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் அவங்கள மாதிரியே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை கடந்து போகிற உங்களுக்கும் இந்த 4 விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உபாகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு முந்தின வசனத்திலையும் கொடுத்துருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும். ஆண்டவருடைய செய்கையை நம்ம பார்க்கணும். அவர் என்ன செஞ்சார் நம்மளுடைய பாஸ்டில். 2வது, நம்ம கண்கள் கண்ட பெரிய சோதனைகள். நம்ம லைஃப்ல கூட நிறைய சோதனைகளை நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா? கடந்த வருஷத்துல இல்லை சின்ன வயசுலேருந்து நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாற்றி கூட்டு வந்தார், அதை நல்லா நினைக்கணுமா? 3வது காரியம் அடையாளங்கள். சில சயின்ஸ் ஆண்டவர் நமக்கு காட்டுவாருங்க. நம்ம லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை நம்ம ஒரு பிரச்சனையை கடந்து போகும்போது ஆண்டவர் இதுலேருந்து எப்படியாவது நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சில அடையாளங்களை நமக்கு காட்டுவாரு. ஸோ அந்த அடையாளங்கள் என்ன, அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம நினைவு கூறணும், நன்றாக நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த காரியம் என்னன்னா அற்புதங்கள்னா நம்ம வாழ்க்கையில பாஸ்ட்ல ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், நிறைய மிராக்கிள்ஸ், சின்ன சின்ன மிராக்கிள்ஸா இருந்தா கூட அது எல்லாத்தையும் நல்லா நினைச்சுப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது என்ன அப்படின்னா பலத்த கை ஓங்கிய புயம். அதாவது அவருடைய அந்த வல்லமையுள்ள கரம் எப்படி அன்னைக்கு எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக இருந்தவங்களை சுதந்திரவாளிகளாய் வெளியே கொண்டு வந்துச்சோ, அதே போல தான் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பாஸ்டில் எடுத்து பார்த்தோம்னா நிறைய அடிமைத்தனத்தில் நம்ம இருந்திருப்போம். ஆண்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாவத்துக்கு அடிமைகளாக இருந்திருப்போம், நிறைய சாபங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருந்திருப்போம், வியாதிகளுக்கு அடிமைகளாக இருந்திருப்போம். அதுல இருந்துலாம் ஆண்டர் நம்ம அழகாக மீட் எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறாருல, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நினச்சி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நிச்சயமாகவே பாஸ்ட்ல செஞ்ச அதே ஆண்டவர் ப்ரெசென்ட்ல செய்ய போறாரு, ஃபியூச்சர்ல செய்ய போறாருன்ற ஹோப் அண்ட் தைரியம் நம்ம இருதயத்தில் வரும். ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட்டை தான் ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் அதே என்கரேஜ்மெண்ட் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 4 காரியங்களை உங்கள் லைஃப்ல என்றைக்குமே மறக்காதீங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அந்த செய்கை, அவருடைய ஆக்ஷன்ஸ். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாஸ்ட்ல நம்ம கண்ட பெரிய சோதனைகள், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதில் ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாத்தார். அது 3வது, அவர் நமக்கு என்று காட்டியிருக்கிற சில அடையாளங்கள், சயின்ஸ், வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் இந்த அடையாளங்களுக்குள்ள வரும். 4வது காரியம் மிராக்கிள்ஸ், ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள். பாஸ்ட்ல நம்ம வாழ்க்கையில அவர் செய்த மாற்றங்கள், அற்புதங்கள், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு சாட்சிகள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, அது எல்லாத்தையும் நீங்க ரீகலெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நன்றாய் நினைத்து பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அன்னைக்கு நான் செஞ்சேன் அதே போல இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு எதிராக வர எல்லாரையும் நான் அதே மாதிரி தான் அவங்க எல்லாரையும் துரத்தி உன்னை அதே மாதிரி தான் நான் வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் பாஸ்ட்ல செஞ்ச அதே ஆண்டவர் ப்ரெசென்ட்லையும் செய்ய போறாரு, ஃபியூச்சர்லையும் செய்ய போறாரு. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.